லேடி டாக்டர் பெருசாக இருக்கும் தெரியல. கத்தி எது போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு எது பிரச்சனை கத்தி இல்லாத சிலுவை பிடிச்சிருக்கோம். செப்பல்டன் பிஎஸ் 9 நம்பரில் குழந்தை எடுத்துக்கிருந்தோம். குழந்தை எடுத்துக்கிருந்த நேரம் மேனறையில் போயிட்டு நான் கீழறைக்கு வந்து நான் கத்தியில் தான் குழந்தை எடுத்துக்கிருந்தேன். அன்னைக்கு வாது சொன்ன பிறகு தண்ணி எப்படி அன்னைக்கு தூக்கி இருந்துச்சு. அதை ஒடிச்சு எடுத்துக்கிருந்தேன். அதை ஒடிச்சு எடுத்துக்கிருக்க நேரம் அது மேலே பாஞ்சிக்கு இருக்க நேரம் எனக்கு என்ன செய்யணும், நான் ஜேக்கின் போட்டிருக்கவும் என்னை உயிரை காப்பாற்றுச்சு. இல்லாட்டி என்ன நடந்திருக்குமோ தெரியாது. அப்புறம் நான் கத்தி கதறவும் ஆளுங்க கங்காணி மருங்க எல்லாம் ஒடியான்ட்டாங்க. வந்தோடனே நான் கத்திலேயே தான் அதை அடித்ததுக்கு பிறகு அது எங்கிட்டு போணுச்சு. அது அப்படியே படுத்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு மாடிக்கே வந்துருச்சு. அப்புறம் கங்காணி மருங்க சொன்னாங்க பொம்பளை ஆள் தானே அன்றைக்கி கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு ரோட்டுக்கு. அது மட்டும்தான் எனக்கு எஸ்டேட் ரொடியெல்லாம் கொடுத்தாங்க. குழந்தை வெல்ஃபேர் சார்லாம் வந்தார். வந்துட்டு அட்மிட் ஆக்கிட்டு விட்டுட்டு போனாங்க. இப்போ தலைவர் மாருங்கெல்லாம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இப்போ வேலை செய்கிறதெல்லாம். எங்களுக்கு இனிமேல் வேலை செய்கிறதுனா எனக்குன்னா சரியான பயம். அதை நான் என்ன மிருகம்னு எனக்கு தெரியலை. அவங்களுக்கெல்லாம் நான் நினச்சேன் பேய்த்தான்ட்டு நினச்சேன். அப்படித்தான் வாயெல்லாம் திறந்துக்கிட்டு பல்லெல்லாம் பூரா இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு சரியான பயம் பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எதுவும் நடந்தால் கூட பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பார்த்துக்கலாம் ஆள் இல்லை. இப்போ அனுப்ப போகிறேன்ட்டு அனுப்புகிறேன்ட்டு எல்லாம் எழுதிட்டாங்க, சைன்லாம் வாங்கிட்டாங்க. எனக்குன்னா சரியான பயமாக தான் இருக்குது. என்ன நடக்கும் எது நடக்குமோன்ட்டு தெரியாமல் இருக்குது.